ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்துலேருந்து பறித்த முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. எனக்கு முருங்கைக்கீரை பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவே நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள முருங்கைக்கீரைனா சொல்லவா வேணும். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நிஜமாகவே சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அதோட தண்டை நான் வேஸ்ட் பண்ணுறதில்ல, தண்ணி காய்ச்சிக்குவேன். அப்படியே மாடி தோட்டத்துக்கு வந்துட்டேங்க. இது வந்து கட்டிங் வாங்கி வச்சு எலி கடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன் பாருங்கள். அது இப்போ தான் திளில் எடுத்து வந்திருக்கு. அதை உங்ககிட்ட காமிக்கணும்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி வளருதுன்ட்டு. இது ரோட்டு சைடுன்னு எடுத்துகிட்டு வந்த கோக்கா செடிங்க. அது புதர் மாதிரி வளர்ந்து போயிட்டுருக்கு. அதோட இடத்த நான் மாற்றிட்டேன். அதுக்கு கொடி கட்டி விட்டுருக்கோம். சரி, பக்க கிளையெல்லாம் வெட்டி ஒரு 2 தண்டு ஒண்டியாக விட்டுக்கலாம்னு சொல்லி 2 கட்டியான தண்டை விட்டுக்கிட்டு பாக்கி உள்ள கிளைங்களெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். அதுக்குள்ளே ஒரு தக்காளி செடி காய்ச்சி அதுலேயும் சின்னதாக காய் விட்டு நிற்குதாங்க. படர்ந்து போகுது. பார்க்கலாம் எது ஃபஸ்ட்டு காய்க்குதுன்ட்டு. நான் நினைக்கிறேன் கட்டிங் தான் ஃபஸ்ட்டு காய்க்குன்ட்டு. பார்க்கலாம் எது காய்க்குது, எது கசப்பு தன்மை இருக்குது இல்லை அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதோட கீரையை பறிச்சுட்டு வந்து நான் கீரை குழம்புக்கு ரெடி பண்ணுறதுக்கு வச்சுருக்கேங்க. அதே மாதிரி மாடி தோட்டத்துலேருந்து கொஞ்சம் பிச்சிப்பூவும் கிடச்சிச்சு, கொஞ்சம் சீடும் கிடச்சிச்சு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு மாடியிலேருந்து இறங்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.